ஹைடு சிலகடேஸ்லாம் எப்படி இருக்கீங்க? நம்புகிறேன். நான் தாங்க ஃபேரிக்கு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டேக்கியோட 2 ஷாட் இருக்குல்ல, ஸோ அதான் பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டாக எல்லாம் முடிச்சிருப்பேன்னா டேம் வந்து போய் இங்கே நான் காலைல போய் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லைக் இருப்பாங்களே, ஸோ அதுதான்டா. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்கடா. இது வந்து பர்த்டே விஷாக தான் இந்த ஸ்டோரி வந்தது. அண்ட் நான் விளையாடக்குள்ளலாம் பேச விடல. ஸோ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு சின்ன வார்னிங் தான்டா. பேக்ரவுண்ட் சத்தோட மாடி சொன்ன என் வயசு இருந்தால் சொல்லி ஸ்டார்ட்டா அண்ட் இது 18+ கண்டென்ட்ஸ் வச்சிரு மாஸ்டர்டா. ஸோ வாங்கடா வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தோன்னா நெக்ஸ்ட் டே யுங்கி பார்க்கறதுக்காக தான் கரெக்டாக அவன் சொன்ன மாதிரியே 10 மணிக்கு ஷார்ப்பாக வந்து நிற்கிறான். அண்ட் அவன் பாடி கார்ட்ஸ் ஒரு 10-20 பாடி கார்ட்ஸ் ஆச்சும் இருக்காங்க. ஒரு 10 பாடி கார்ட்ஸ் வந்து உள்ளே இருக்காங்க, லைக் ஹவுஸ்குள்ளே இருக்காங்க, வீட்டுக்குள்ளே இருக்காங்க. இன்னும் 10 பாடி கார்ட்ஸ் வந்து வெளில இருக்காங்க. ஸோ இங்கே யுங்கி வந்து பக்கத்தில் இருப்பான், லைக் நின்றுன்னுக்கான். அண்ட் எங்கள் அப்பா கவுச்சில் உட்காந்துருக்காங்க, அவங்க அம்மாவும் கவுச்சில் உட்காந்துருக்காங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே அப்படியே மரண பீதி இருக்குது. நிறைய பாடி கார்ட்ஸ் இருக்காங்களா, அதை பார்த்து இங்கே யுங்கியோட அம்மா வந்து சைடில் உட்காந்துருக்காங்க. ஸோ அதனால் யுங்கி வந்து அப்படியே வந்து யுங்கியோட அம்மா கையை பிடிச்சின்னுக்கான், பயத்தோடு தான் பிடிச்சின்னுக்கான். இங்கே வந்து தாங்க அதை பார்த்துட்டு, ஜங்கு இதான் கிளியர் பண்ண இல்லைடா சேஃப்டிக்காக என்ன பெரிய பிரச்சனை நடக்குது, கிளியர் பண்ணு, பயப்படுறாங்கள. சரி ஓகே, பாடி கார்ட்ஸ் வெளில போங்க. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லோரும் பவ் பண்ணிட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. இப்போ இங்கே வந்து ஜங்குக்கு மட்டும் அவங்க உட்காந்துக்கிறான். ஜங்குக்கு அந்த தேங்க மட்டும் உட்காந்துருக்காங்க. தேங் லைட்டாக சிரிச்சிட்டு, பயப்படாதீங்க, ஜஸ்ட்டு பாடி கார்ட்ஸ், அவங்க ரெஸ்பெக்டாகவே இருக்காங்க, வேறு எதுவும் இல்லை. தான் அப்படியே இங்கே பார்க்குறான். இங்கே பாட்டம் லைக் டாப் டு பாட்டம் பார்க்குறான். இங்கே வந்து அவனுக்கு வந்து பயம் வருது, அவனை பார்க்குறான்னு தெரியுது. அண்ட் அதே மாதிரி அவன் ஹை கான்டாக்ட் அவாய்ட் பண்ணுறான். அண்ட் அதே மாதிரி அப்படியே வந்து அவங்க அம்மா கிட்டே இருக்கான். அப்படியே வந்து அங்கேருந்து ஒரு ஸ்டெப் நகரில். அண்ட் தாங்கியும் பார்க்கல. அம்மா பயமாக இருக்குமா, இரு இங்கே நான் இருக்கல அப்படின்னு சொல்ல இங்கே வந்து தாங்கும் அப்படியே இங்கே பார்த்து நிற்கான். இங்கே ஜங்குக்கு அதை பார்த்துட்டு, பேசுகிறா இதுதான், என்ன தடவை போய் சொல்கிறா, ஒரு கண்டிஷன்ஸ் அதெல்லாம் இருக்குன்னால ஓகே மாமனாரே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு கல்யாணம் பண்ணது மட்டும் போதாது, நான் சொல்கிற இடத்துலையும் நான் சொல்கிற டைப்பில் பண்ணலாம், ஓகேங்களா, எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி பண்ணலாம். அண்டு உங்கள் பையனை காலேஜுக்கு அனுப்புகிறேன், டெய்லியும் அனுப்புகிறேன். அவங்க பையனுக்கு 3 வேலைக்கும் சூழ தரேன். பத்திரமா என் பையன் மாதிரி பார்த்துக்கிறேன். ஏன்னா என் ஃப்யூச்சர் ஒய்ஃப் ஆக போகிறான். ஸோ நல்லா தானே பார்த்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்காக ஒரு வீடு தரேன். என்னோடய அன்லிமிட்டெட் கார்டில் உங்களுக்கு ஒன்று தரேன். ஏன் 2 கூட தரேன், உங்களுக்கு ஒன்று, உங்களோட ஒய்ஃப்க்கு ஒன்று தரேன். அண்டு ஒரு கீரல் விடாமல் நான் உங்கள் பையனை ஜாக்கிரதையாக உள்ளங்கையில் வச்சு பார்த்துக்கிறேன். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்ன வேணும்னா சொல்லுங்கள், இல்லைனா உங்கள் பையனுக்காக என்ன வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல இங்கே வந்து இதுக்கு மேலே ஒரு வார்த்தையும் அகெயின்ஸ்டாக பேச முடியாதுல்ல. காலேஜுக்கும் அனுப்புகிறேன்றாங்க, நல்லா பார்த்துக்கிறேன்றாங்க, ஒரு கிரலும் இல்லாமல் பார்த்துக்கிறேன்றாங்க. ஸோ இதுக்கு மேலே ஒரு அகெயின்ஸ்டாக சொல்ல முடியல. ப்ளஸ் பேசுறதுக்கும் உங்களுக்கு வந்து தைரியமும் வர மாட்டேங்குது. இப்போ இங்கே ஷுவா தான், அம்மா நான் சின்ன பையன்மா, அதை சொல்லுமா, சொல்கிறேன்டா, ஏங்க சின்ன பையங்க, கல்யாணம்லாம் வேணும்னு சொல்லுங்கள். இருடி சார், அது இங்கே தான் எதுக்கு சார்லாம், இப்போ உங்களோட மருமகனாக ஆக போகிறேன், உங்கள் பையனுக்கு ஹஸ்பண்டாக வர போகிறேன், நீங்கள் தாங்க சொல்லுங்கள், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். இங்கே எங்கடாப்பா, இல்லை சார் பரவாயில்ல, அது தாங்க கூப்பிட்டா நல்லா இருக்காது, வேண்டாம். அட பரவாயில்ல, பயப்படாமல் கூப்பிடுங்க, பரவாயில்ல, நான் உங்களோட மருமகன் ஆச்சுல, பொறுமையாக கூப்பிடுங்க, பரவாயில்ல. அது ஓகே, அது என் பையன் இப்போ தான் 18
அதுக்குள்ளே கல்யாணம்னு அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அதான் இப்போ என்ன, உங்களுக்கு ஓகே ஆனால் பையனுக்கு ஓகே இல்லை அதானே? அப்படி இல்லை, உங்களுக்கு ஓகே ஆனால் பையனுக்கு ஓகே இல்லை அதானே அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு புரியுது. நம்ம ஓகே சொல்லியே ஆகணும், ஆனால் பையனுக்கு வந்து இஷ்டம் இல்லை, அதை ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்ல வைக்கிறான் இன்டெரக்டாக. இங்கே வந்து எங்களோட அப்பா தான். ஆமாம் ஆமாம் தான் அப்படின்னு சொல்ல இங்கே இவங்கிக்கு பா என்னப்பா இவங்கி கம்னர் இங்கே தான். இப்போ என்ன, உங்கள் பையனுக்கு தானே பிரச்சனை, நான் உங்கள் பையன் கூட கொஞ்ச நேரம் தனியாக பேசலாமா? இருது, உங்கள் பையனோட நான் தனியாக பேசணும், அதாவது என் ஃப்யூச்சர் ஒய்ஃப். சரி என்ன பண்ணீங்க? நான் போக மாட்டேன். இங்கேயோட அம்மா தான் தயாங் சார் தான் சொல்கிறல்ல, போ பேசிட்டு போ. நீயும்மா போடா போ. சரி அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து தான் அப்படியே லைட்டாக சிரிச்சிட்டு அவன் வந்து அப்படியே டெரஸ்க்கு அவன் எதுவுமே சொல்லாமல் அவனுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச மாதிரியும் அந்த வீடு எங்கே இருக்குது, ரூம் இங்கே இருக்குது, டெரஸ் இங்கே இருக்குது, எல்லாமே தெரிஞ்ச மாதிரி அவன் வாட்டுக்கு போகிறான். அண்ட் அவன் அப்படியே வந்து டெரஸில் போய் நிற்கிறான். இங்கே வந்து இங்கே தான் நான் போயே ஆகணுமா ப்ளீஸ்மா வேண்டாம் நீங்களும் வாங்க. இங்கே ஜங்கு அங்கே தான் உட்காந்து நிற்பான்ல, அவன் சொல்கிறான் தம்பி போய் பேசிட்டு வாப்பா, அவர் ஒன்றும் அவ்வளோ நாள்லாம் வெயிட் பண்ண மாட்டார், அதுக்கப்புறம் இழுத்து தான் போவார் அப்படின்னு பயமுத்த. இங்கே வந்து இங்கே தம்பி ஏன்பா அவனை பயமுத்துற? இல்லை உண்மையாக தான் சொன்னேன். இங்கே போய் பேசுகிறப்ப போ இங்கே நீ சொன்ன அவர் கேட்பார்ல, இப்போ நான் சொன்ன அவர் கேட்பாரா? அவர் கேட்பார், நீ சொல்லிப்பார் போ. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் அந்த டெரஸில் பயந்து போகிறான். கீழே பார்த்துட்டே போகிறான், அவங்க அம்மா பார்த்துட்டே போகிறான். அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இப்போ டெரஸ் போய் நிற்கிறான். நின்றுட்டு எக்ஸ்கியூஸ் மீ என்ன தாங்கன்னு கூப்பிடு. ஏன் தாங்க சொல்ல உனக்கு பயம் இருக்குன்னா? அப்போ அப்படின்னு கிட்ட வரான். இங்கே பின்னாடி போக ஒரு வால் இடிச்சுக்கிறான். தாங்க சொல்ல கஷ்டமாக இருந்தால் டேடின்னு சொல்லு, திரும்புகிறேன். டேடியா? இங்கே பாருங்க, இந்த கல்யாணம்லாம் வேண்டாம், நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்கள் மாஃபியான்னு எங்கள் அப்பா சொல்கிறாரு, மாஃபியா சியோன்னு சொல்கிறீங்க, எனக்கு இந்த கல்யாணம் இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்ல இங்கே தான் அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே வந்து கிட்ட அந்த அப்படியே அந்த இங்கியோட காது அந்த எச்சு இருக்கும்ல, அதை பிடிச்சி லைட்டாக ரப் பண்ணுறான். ரப் பண்ணிட்டு இங்கே பாரு பேபி பாய், நான் உன்னை பிடிச்சிருக்குன்றேன், இங்கே மூணு சொல்கிற இடமே இல்லை, நான் நல்லா தானே பார்த்துக்கிறேன்றேன், இதுக்குனால உனக்கு என்ன வேணும் சொல்லு? அது அது இங்கே பாரு பேபி பாய், நான் உன் மேலே கையெல்லாம் வைக்க மாட்டேன், அதே மாதிரி பிடிக்காத விஷயம் பண்ணவே மாட்டேன், நல்லா பார்த்துக்கிறேன்னு தானே சொல்கிறேன், உன்னை காலேஜுக்கு அனுப்புகிறேன், இந்த மாதிரி மற்றவங்க மாதிரி பசங்களோட பேசுறதும் பொண்ணுங்களோட பேசுறதும் நான் ஒன்றும் ரெஸ்ட்ரிக்ட்லாம் பண்ண மாட்டேன், ஜாலியாக பேசு, ஏன்னா நீ எந்த ஆக போகிற, நான் ஏன் உன்னை தடுக்க நிறுத்தணும் சொல்லு? எவனாலையும் உன்னை தொடவும் முடியாது. அண்ட் இது சொந்தக்காரர் தான், நான் மாஃபியா தான், சிஓ தான், ஆனால் எனக்கு ஒரு மனசு இருக்குது, நல்லா பார்த்துப்பான் சரியா? ஆனால் இந்த மனசை லைட்டாக யானை காயப்படுத்தினா கூட அவனை அப்படியே எரிச்சிருவேன். ஆனால் நீ காயப்படுத்தினா உன்னை சுற்றி இருக்கவங்க தான் எரிக்க வேண்டியதாக இருக்கும், ஈவன் இன்க்ளூடிங் உன் பேரண்ட்ஸ். இப்போ போய் கீழே போய் அவங்க அம்மா அப்பா கிட்ட
எனக்கு இந்த கல்யாணத்தில் இஷ்டம்னு சொல்லிட்டு வர சரியா? இல்லைண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சுகாவோட பாட்டம்ஸ் இருக்கும்ல அப்படியே வந்து ரப் பண்ணுறான், அப்படியே வந்து தொடுறான். இங்கே வந்து தாங்கலாம் இல்லைன்னு வச்சுக்கோயேன், இதோ இங்கே கீழே இருக்கு பார்த்தியா அந்த சங்கு வந்து தொட மாட்டான். ஆனால் அவங்க அம்மா அப்பா அது இருக்காது. அதுக்கப்புறம் இஷ்டம். அதுக்கப்புறம் என்கிட்ட தனியாக பயந்துட்டு தான் இருப்பேன். நான் நல்லபடியாக பொலைட்டாக நான் பார்த்துக்கிறேன்னு தான் சொல்கிறேன் சரியா? பிடிக்காத விஷயம் எனக்கு பிடிக்காம தொடர்த்து அந்த மாதிரி கெட்டவெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப நல்லவன், ரொம்ப சாஃப்ட்டு. இந்த மனசை திறந்து பார்த்தேன்னு வச்சுக்கேன், ரொம்ப சாஃப்டாக இருப்பேன். வெளில தான் ரொம்ப ஹார்டாக இருப்பேன் சரியா? ஆனால் அந்த சாஃப்டை ஹார்டாக்கி வச்சிடாத சரியா? அப்படின்னு அப்படியே ரொம்ப ரொம்ப கிட்ட க்ளோஸ்டாக அவனோட சாஃப்ட் லிப்ஸ் அப்படியே ரப் பண்ணிகிட்டே சொல்ல, இங்கே சுகாவுக்கு அப்படியே வந்து ரொம்ப பயம் வருது. அவன் அப்படியே கிளப் பண்ணிவிட்டு அப்படியே நான் தலையாட்டுறான் சரின்னு. சரி சரி என் பேபி பாய் எப்போவுமே என்னை பிடிச்சிப்பான்னு நினைக்கிறேன். இப்போ டாடி கிளம்புறேன் சரியா? நம்ம அப்புறமா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இப்போ இங்கே சுகாவுக்கு ஒன்றுமே பண்ணல. அப்படியே அவனுக்கு வந்து பயம் அடி வயிற்றுலேருந்து வருது. அப்படியே அவனுக்கு ஒரு செகண்ட் அவனுக்கு உயிரே ஆடி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. தாங்க அப்படி பண்ணிட்டு போனல, அவன் அப்படி சொன்னாட்டு போனதுனால அவனுக்கு ரொம்ப பயம் வருது. இப்போ இங்கே வந்து தாங்க கீழே போயிட்டு ஜங்கு அது கிளம்பலாம். அண்ட் மாமனார் உன் பையன்கிட்ட பேசிட்டேன் சரியா? கீழே வந்து எல்லாமே சொல்லுவான். அண்ட் நாளைக்கு ஜங்குக்கு அனுப்புகிறேன். எப்போ கல்யாணம், எத்தனை மணிக்கு, அண்ட் யாரெல்லாம் நான் கூப்பிட போகிறேன். மோஸ்ட்டும் நீ யார் வேணால் கூப்பிடுங்க. அண்டு கல்யாணம் வர விஷயத்தெலாம் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன். ஒரு செலவு ஒரு சிங்கிள் ₹1 கூட உங்கள் பாக்கெட்லேருந்து எடுக்கவே மாட்டோம். நீங்களும் எடுத்துடவே வேணாம். உங்கள் பையனை கொடுத்தா மட்டும் போதும் சரிங்களா? நான் இப்போ வரேன் மாமனாரே, வரேன் மாமியாரே அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு கூட்டிகிட்டு அங்கே கிளம்பிடுறான். இப்போ வந்து அவங்க 2 பேருமே கிளம்பிட்டு இங்கே வந்து 2 பேருமே வந்து இந்த பக்கம் லைக் எங்களோட அம்மா அப்பாவும் குடுகுடன் மேலே தான் போகிறாங்க. அவங்க வந்து சுகா வந்து அப்படியே அந்த செவத்துலேயே சாஞ்சிட்டு அவன் அப்படியே பெரிய அரைஞ்ச மாதிரி இருக்கான். இப்போ எங்கள் அம்மா தான் மேலே வந்துட்டு இவங்க என்னாச்சு, என்னப்பாச்சு, என்ன சொன்னான் இங்கே அம்மா என்னாச்சுப்பா, என்ன சொன்னான், ஏன்னா அடிச்சாரான்னு, என்ன திட்டினாரா, மிரட்டிட்டு போனாரா? இல்லை ஆனால் நான் வேண்டாம் சொன்னான். சுற்றி இருக்கவங்க எரிச்சிருவேன்னாங்க, நீங்கன்றாங்க. நான் பயமாக இருக்குமா, எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்மா, எனக்கு பார்த்தாலே பயமாக இருக்குமா. எங்களோட அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் இருக்குது. அப்படியே ஆக்ட் பண்ணிக்கிறாங்க. எங்கள் அப்பாவும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்டா நாளைக்கு போட்டு நடக்குது அப்படின்னு இருக்குது. இப்படியே வந்து டேஸஸும் பாஸ் ஆகுது. அந்த கல்யாணமும் அப்படியே வந்து நான் போனேன் போய் ஸ்டார்டிங் நான் சொல்லியிருப்பேன்ல, அந்த மாதிரி தான் டேஸ் அப்படியே வந்து பாஸ் ஆகி மேரேஜும் ப்ராசஸ் முடிஞ்சு இப்போ ஃப்ளாஷ்பேக் எண்ட் ஆகுதுடா. இப்போ பார்த்தோன்னா இங்கே ஒரு காரில் போயிருக்கான். டிரைவர் தான் வந்து அந்த காரை ஓட்டுறாங்க. அண்டு இங்கே பக்கத்தில் நம்ம தாங்க உட்காந்துருக்கான். இப்போ மேன்ஷனும் வந்து சேர்றோம். இப்போ வந்து அந்த மேன்ஷனே ரொம்ப டெக்கரேஷனாக அழகாக இருக்குது. லிட்டரலி சொன்னால் அது எப்படி சொல்ல, பரவாயில்லையாக இருக்குது. தான் வந்து இதுக்கு முன்னாடி டார்க் தீமாக ரொம்ப பயங்கரமாக இருக்கும். ஏதோ ஒரு ஹாரர் இதுக்கு போகிற மாதிரி இருந்திருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து சுகாக்காகவே அங்கே வாழ போகிறாங்கல்ல, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் மாற்றிருப்பான். டெக்கரேஷன்லாம் போட்டு பூலாம் போட்டு அவன் வந்து கொஞ்சம் மாற்றிருப்பான்.
இப்போ வந்து இங்கே இறங்கி அந்த கார் பக்கத்தில் தான் நிற்கிறான். உள்ளாரத்துக்கே அவனுக்கு பயமாக இருக்குது. இங்கே தாங்க உள்ளே வா பேபி பாய். உள்ளேயா? பயப்படாத, ஒன்றும் நடக்காது, நான் இருக்கேன்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு ஜென்டலாக தான் பிடிக்கிறான். ஆனால் கொஞ்சம் கிரிப்னஸ் இருக்குது. அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறான். இவன் கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே இருக்க சோஃபாவில் உட்காடுறான். இங்கே சுற்றி முற்றி பார்க்குறான். அது வந்து அவனுக்கு புதுசாக இருக்குது. இவ்வளோ பெரிய மேன்ஷன்லாம் வந்ததே இல்லைல்ல. ஏதோ அவன் வந்து மண்டபத்தில் இருக்க மாதிரி இருக்குது அவனுக்கு ஃபீலிங்கே. ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, ரொம்பவே சைலண்ட்டாக இருக்குது. இப்போ இங்கே தான் மேட்ஸ் 2 காஃபி வேணும், 1 ஸ்ட்ராங் எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்ல ஒரு மேடு மட்டும் தலையாட்டிட்டு போய் வந்து காஃபி ரெடி பண்ணுறதுக்காக போகிறாங்க. இப்போ இங்கே தான் அப்படியே லைக் சுகா பக்கத்தில் உட்காந்துட்டு அப்படியே வந்து லைட்டாக அவன் மேலே சாஞ்சிக்கிறான். இப்போ இங்கே தான் பிடிச்சிருக்கா? இல்லை, உனக்காக தான் கொஞ்சம் மாற்றிருக்கேன், பிடிச்சிருக்கான்னு கேட்டேன். ஓகே, நல்லாயிருக்கு. எதுக்கு இப்போ ரொம்ப பயப்படுற? நான் கடிக்க போகிறேன். சரி, உனக்கு ரிலீஃப் ஆகிறதுக்காக ஒரு விஷயம் சொல்லிட்டா? நான் இங்கே கீழே படுத்துக்கிறேன். எனக்கு இங்கே ரூம் இருக்குது, உனக்குன்னு ஒரு தனி ரூம் மேலே இருக்குது. அங்கே எல்லாமே உன்னோட ட்ரெஸ்ஸு, உனக்கு வேணும் அளவுக்கு திங்ஸு, நிறைய காஸ்மெட்டிக்ஸ் இருக்குது. உனக்கு வேணும்னா யூஸ் பண்ணு. ஸ்கின் கேர் கூட இருக்குது. உனக்கு என்ன வேணுமோ யூஸ் பண்ணு. இல்லையா, நீ அதான் யூஸ் பண்ணனாலும் பரவாயில்ல. அங்கே நிறைய ஷூஸ், ஸ்லிப்பர்ஸ், உனக்கு ட்ரெஸ்ஸஸ்ஸு, ஈவன் கம்ஃபர்டபுளான வேர்ஸ்லாம் இருக்குது. வேணும்னா யூஸ் பண்ணு. ஈவன் உன்னோட ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற போல் இருக்குன்னா சாப்பிட்லாம், அங்கே இருக்குது. உனக்கு ஒன்று ஹெல்ப் வேணும்னா என்னை கூப்பிடு, இல்லைன்னா மேடு, இல்லைன்னா ஜங்குக். சரியா? எங்கள் 3 பேர்த்துல யாராவது ஒன்று கூப்பிடு. நம்மக்குள்ளே எதுவுமே நடக்காது. ஃபஸ்ட் நைட் தான் பேர். பட் ஆனால் நீ தனி ரூமில் தான் இருக்க போகிற. சரியா? உனக்கு வேண்டாம், எனக்கு தனி ரூம்லலாம் இருக்க எனக்கு பயமாக இருக்குன்னா என் ரூமில் வந்து படு. ஆனால் பயப்படாத, அது 2 தனி பெட் இருக்கும். ஓகேவா? தனி பெட்டு வேணால் ரெடி பண்ண சொல்கிறேன். உனக்கு ஃப்ரீயாக இருந்தால் மட்டும்தான் நானும் கொஞ்சம் ஹாப்பியாக ரிலீஃபாக இருப்பேன். சரியா? உன்னை தொடவே மாட்டேன். ஆனால் நீ காலேஜ் போகும்போதோ இல்லை வெளில போகும்போதோ நான் இல்லைனா ஒரு கார்டு வந்து உன்னை கூட்டிகிட்டு போவாங்க. சரியா? உனக்கு என்ன வேணுமோ, காலைல என்ன வேணுமோ, ஈவினிங் என்ன வேணுமோ, நைட் என்ன வேணுமோ மேற்கொள்ள சொல்ல அவங்க செஞ்சு தருவாங்க. சரியா? உனக்கு எங்கேயாச்சும் வெளில போகணுமா என்கிட்ட சொல்லு. உனக்கு என்ன வாங்கி தரணுமா என்ன சொல்லு, வாங்கி தரேன். சரியா? இப்போ உனக்கு ரிலீஃபாக இருக்கா அப்படின்னு சொல்ல இங்கே அப்படியே தாங்கோட ஃபேஸே பார்த்துன்னுக்கான். அவன் வந்து இவ்வளோ நல்லவனாக இருக்கானேடா அப்படின்னு அவனுக்கு ஒரு ஃபீல் வருது உள்ளுக்குள்ளே. இங்கே அவன் அப்படி பார்க்கறது இவனுக்கு சிரிப்பாக வருது. அப்படி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் நோஸ் அப்படியே டேப் பண்ணுறான். அப்போ வந்து இங்கே சரி, ஓகே. இப்போ கரெக்டாக மேடும் வந்து காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காகவும், இன்னொன்று வந்து நார்மலாக எப்படி இருக்குமோ அந்த காஃபி கொடுக்குறாங்க. இப்போ தாங்க அந்த 2 காஃபி எடுத்துகிட்டு ஒரு காஃபி அங்கே கையில் கொடுக்குறான். இந்தா குடி. தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வந்து வாங்கி குடிக்கிறான். இப்போ வந்து இங்கே குடிக்கும் போது கூட அவன் கண் அப்படியே வந்து சுகர் மேலே தான் இருக்குது, அது எடுக்கவே இல்லை. இவன் வந்து இவங்களுக்கு நல்லாவே தெரியுது அவன் பார்க்குறான்னு. பட் ஆனால் அதை அவாய்ட் பண்ணுறான். இப்போ வந்து கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே அவன் மேலே தான் போகிறான். அவனோட ரூம் எங்கே இருக்கோ அங்கே போய் பார்க்குறான். அங்கே போய் பார்த்தா ஏதோ குழந்தைங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே அதில் இருக்குது. ப்ளஸ் அடல்ட்ஸுக்கும் என்ன வேணுமோ எல்லாமே இருக்குது. அங்கே இருக்க எல்லாமே அவனுக்கு வந்து புதுசாக இருக்குது. இதுக்கு வந்து டெடி பேர்ஸ்லாம் இருக்குது. அங்கே டெக்கரேஷன் பண்ணி பெயிண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட் கலர், லைக் ரொம்ப லைட்டான கலர் மாதிரி. ஏதோ அதில் மட்டும் ஒரு ஹெவன் ஃபீல் வந்து எப்படி இருக்குமோ அங்கே மட்டும் அப்படி இருக்குது. அப்படியே வந்து
ஒரு இடத்துல வந்து அப்படியே வந்து நிறைய அதுக்கு என்ன காஸ்மெட்டிக்ஸ்லாம் இருக்குது. அப்படியே வந்து க்ளாஸட் ஓப்பன் பண்ணேன். அவங்க நிறைய எல்லா டைப் ஆஃப் ட்ரெஸ்ஸஸும் இருக்குது. லைக் எப்படின்னா ரொம்ப வீட்டில் போடுற மாதிரி வேர்ஸ் இருக்குது, வெளியில் போடுற மாதிரி வேர்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன் வேர்ஸ் இருக்குது. எங்கேயாச்சும் வந்து ஏன்னா ஒரு ஹை கிளாஸான ஒரு ஃபங்க்ஷன் போகிறோன்னா அதுக்கு சூட் போடுவோம்ல, அது இருக்குது. ப்ளஸ் நார்மலாக வெளில போகிறதுக்குலாம் இருக்குது. அண்ட் அதே மாதிரி நைட் வேர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு ரொம்ப என்ன சொல்ல, அவனுக்கு வந்து ஒரு புதுசாக இருக்குது. எல்லாமே அவனுக்கு புதுசாக இருக்குது. நம்மளுக்குலாம் வந்து ட்ரீமில் தானே நடக்கும், அந்த மாதிரி அவனுக்கு வந்து அது ஃபீல் ஆகுது. இப்போ அந்த பெட்டை பார்த்தோன்னா ரொம்ப குஷன் டைப்பில் நல்லா இருக்குது அவனுக்கு. அப்படியே அதில் உட்காந்துட்டு ஒரு வேளை நம்ம தான் தப்பாக நினச்சிருக்குமோ, ஒரு வேளை ரியலாகவே ஒரு வேளை செம்ம அப்சஸ்டாக இருக்காரா, அவ்வளோ பிடிக்குமா நம்மளை, எல்லாமே பார்த்து செய்கிறாரு. இதுவே மற்றவங்களாம் இருந்தால் கன்ஃபார்ம் ஒரு நம்மளெல்லாம் செக்ஸ் ஆப்ஜெக்டாக தானே பார்த்துருப்பாங்க. இவர் என்ன நம்மளை தாங்க நினைக்கிறாரு. ஒரு வேளை மேனிபுலேட் பண்ணோம், இல்லை இங்கே எப்படிலாம் இருக்காது. இவருக்கு நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் மேனிபுலேட் பண்ணுறேன்னா அதுக்கு ஏன் அம்மா அப்பாவுக்கும் எல்லாமே செய்யணும், எந்த வேலையும் கொடுக்காம, எந்த செலவும் வைக்காமல், அன்லிமிட்டடான கார்டு வீடெலாம் கொடுக்குறேன்றாரு. இவரையும் மேனிபுலேட் பண்ண போகிறாரு. ஆனால் உள்ளுக்குள்ள பயமாக இருக்கே. இங்கே பாரு, இங்கே ஸ்ட்ரெஸ்லாம் எடுத்துக்காத, பார்த்துக்கலாம், எது இருந்தாலும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வெளில வரான். வெளில வந்து பார்த்தா அங்கே நிற்கிறான். அவன் வந்து டவல் தானே போட்டிருப்பான். ஸோ அப்படியே திரும்பிடுறான். எதுக்குள்ளே வந்தீங்க, ஏன் வந்தீங்க அப்படின்னு கேட்க, இங்கே வந்து அது டின்னர் ரெடி ஆகிடுச்சு, அது சொல்லிட்டு தான் வந்தேன். சரி கிளம்புங்க, நான் ட்ரெஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்ல இங்கே வந்து சிரிச்சிட்டு அப்படியே அவன்கிட்ட போகிறான். இங்கே வந்து அப்படியே பேக் பண்ணேன். என்ன பண்ணுறீங்க, மறந்துடாத நீ வந்து நான் ஃபுல்லாக ஆகலை, ஆனால் ஒரு நாள் நீ எந்த ஆக போகிற, அப்போ இந்த மாதிரிலாம் உனக்கு ஓகேவா? எனக்கு லைட்டாக கஷ்டமாக இருக்குது, சீக்கிரமாக என் மனசை புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நெக்கில் கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே இங்கேக்கு அப்படியே உள்ளுக்குள்ளே ஒரு ஜர்க் ஆகிடுச்சு அவனுக்கு. அப்படியே அவனுக்கு ஒரு ஃப்ளின்ச் ஆகுது. கொஞ்ச நேரத்துக்கு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் ரியாலிட்டிக்கு வந்துட்டு, ஐயோ இவங்க நீ இன்னும் ட்ரெஸ் மாற்றலை, ஃபஸ்ட்டு ட்ரெஸ் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட் வேர் எடுத்துக்கிட்டு அதில் அப்படியே போட்டுட்டு டின்னர் ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லியிருப்பான்ல, அதனால் கீழே போகிறான். கீழே போய் பார்த்தா பெரிய டைனிங், அதில் ஃபுல்லாக ஃபுட்டாக இருக்குது. இதை பார்த்து ஷாக் ஆகிட்டு அப்படியே பார்க்குறான். வந்து என்ன அப்படியே பார்க்குற, ஃபுல்லாக உனக்கு தான், சாப்பிடு வா அப்படின்னு சொல்லி அவனை வந்து உட்கார வச்சு அவன் வந்து ஒரு பிளேட் எடுத்து எல்லாத்தையும் போடுறான். அதில் லைக் எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போடுறான். ஒரு ஜென்டில்மேன் எப்படி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பின்னாடி சேர் இழுத்து அவனை உட்கார வச்சு அவனுக்கு வந்து பிளேட் போட்டு தண்ணியிலலாம் ஒரு கப்பில் தண்ணி ஊற்றி அவனுக்கு கொடுக்கறது. இங்கே யோங்கிக்கு அது அவனுக்கு ஒரு ஃபீல் குட்டாக கொடுக்குது. அவனுக்கு அந்த பயம் ஃபஸ்ட்டுலாம் இருந்ததில்ல, அது ஃபுல்லாக போயிட்டு ஒரு இதுவாக தான் பார்க்குறான், லைக் ஒரு சர்ப்ரைஸாக பார்க்குறான் எல்லா விஷயத்தையும். இப்போ இங்கே தான் உனக்கு என்ன வேணுமோ சாப்பிடு, பிடிக்கலையா விட்டுரு, பிடிச்சிருக்கா சாப்பிடு, ஓகேவா? உனக்கு என்ன ஜூஸ் வேணுமான்னு சொல்லு, நான் செய்ய சொல்கிறேன், சரியா? சரி இப்போ சாப்பிடு அப்படின்னு சொல்லி அவன் வந்து பக்கத்தில் உட்காந்துக்கிறான். அவன் சாப்பிடல, பட் ஆனால் அவன் வந்து ஒரு கை வந்து கன்னத்தில் வச்சு அப்படியே இங்கி அட்மையர் பண்ணி பார்த்துன்னு இருக்கான். இங்கே இங்கி அப்படியே வந்து சாப்பிட அப்படியே பார்க்க அவன் வாய் ஃபுல்லாக வந்து சாப்பாடாக இருக்குது.
ஏன்னா எல்லாமே நல்லா இருக்கு, அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே ரொம்ப ஹை குவாலிட்டியாக ஒரு செஃப் செஞ்சுருப்பாங்க, அவனுக்காகவே செஞ்சுருப்பாங்க. ஸோ அதனால் வந்து வாய் ஃபுல்லாக இருக்குது. இதை பார்த்துட்டு தாங்க சிரிச்சிட்டு, பார்த்து சாப்பாடு எங்கேயும் ஓடி போயிடாது. அதே மாதிரி நானும் பிடிங்க மாட்டேன், சாப்பிடு. இல்லை அப்படி பார்க்கல. என்ன சொன்ன? இல்லை சாப்பிட்டு நிற்கல, கண்ணு வச்சிரும், அப்படி பார்க்காதன்னு. ஓ, கண்ணு பட்டுருவா? சரி, நான் திரும்பிக்கிறேன், நீ சாப்பிடு. அப்படின்னு சொல்லி அவன் வந்து சாப்பிட்டு நிற்கான், குழந்தைத்தனமாக சாப்பிட்டு நிற்கா. இங்கே வந்து இதை பார்த்துட்டு அவன் சிரிச்சிட்டு, அப்படியே அங்கே பக்கத்தில் ஒரு ஒயின் கிளாஸ் இருக்கும், ஸோ அதை குடிக்கிறான். இங்கே நீங்கள் சாப்பிடல? எனக்கு பசிக்கல, நீ சாப்பிடு. இல்லை, பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும், நீ ஒரு வாய் சாப்பிடுங்களா. என்ன சொன்ன? இல்லை, பார்க்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்கும்னு. அதான் அதான் குடிச்சுருக்கல, உனக்கு வலிக்க, சாப்பிடு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சாப்பிட, இங்கே இப்படி சொன்னது தாங்க ரொம்ப சிரிப்பாக இருக்குது. அவன் அடக்கிட்டு அப்படியே வந்து அந்த வைன் குடிக்கிறான். இடையே வந்து நெக்ஸ்ட் டே ஆகுது. நெக்ஸ்ட் டே அவன் வந்து காலேஜுக்கு தான் ரெடி ஆகிருக்கான். ரெடி ஆகிட்டு கீழே தான் வரான். கீழே வந்துட்டு அவன் வந்து கிளம்பலான்னு போகும்போது இங்கே தாங்கதான். ஓய் பேபி பாய். என்ன? எங்கே அவசரமாக கிளம்பினுக்க? காலேஜுக்கு ஒரு வாரம் போவே இல்லை, லீவ் போட்டேன், அதான் போகலான்னு. நீ போகிறது பெருசு இல்லை, நான் தான் சொன்னேன்ல, ஒன்று நான் வருவேன் இல்லைன்னா கார்டு வருவாங்கண்ணே. நான் இன்னைக்கு வரேன், சரியா? சரி வா, வந்து சாப்பிடு வா. இல்லை, நான் அங்கே போய் கேண்டீனில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவேன் ஜிம்னோட. எதுக்கு கேண்டீனில் போய் சாப்பிட்ணும்? வீட்டிலே செஞ்சால் சாப்பிட்டா அது நல்லது தானே. வா சாப்பிடலாம் வா. இல்லை, டைம் ஆயிரும், அதான் சீக்கிரமாகவே கிளம்புங்களா. சரி, நான் பேக் பண்ணிவிட்டு காரில் போகும்போது சாப்பிட்றேன், சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே பேக் பண்ணிவிட்டு காரில் போகிறாங்க 2 பேருமே. காரில் போயிட்டு அப்படியே அவனை வந்து காலேஜில் இறக்கி விட்டுட்டு அவன் வந்து சொல்கிறான், பை பாய், ஈவினிங் என் கார்டு வந்து உன்னை பிக்கப் பண்ணுவாங்க, சரியா? எனக்கு ஈவினிங் ஒர்க் இருக்குது, நைட்டு போல் தான் வருவேன். சாப்பிட்ற, தூங்கிடு, உனக்கு வேணும், சரியா? சேஃபாக இரு, சரியா? சரி சரி, நான் கிளம்பட்டா? பயத்து போட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான் சுகாவும். அண்ட் இங்கே டேவும் வந்து அவன் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கிளம்புறான். இப்போ வந்து இங்கே சுகா அப்படியே வந்து இந்த கிளாஸ் ரூமில் போய் உட்காந்துக்கிறான். உட்காந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்கான், எதுவுமே பண்ணலை, எதுவுமே அசையலை. அப்போ தான் கரெக்டாக ஜிம்னும் வந்துடுறான். ஜிம்னு வந்து ஓடி போய் லைக் இங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு, இங்கே என்னாச்சு நேற்று, எப்படி என்னாச்சு? சடனாக உனக்கு கல்யாணம்னு சொன்னோன்னே எனக்கு எவ்வளோ பயமாக இருந்து தெரியுமா? நான் எவ்வளோ பயந்துட்டு இருந்தேன், உன்னை பற்றி கவலையாக இருந்தேன். இது என்னாச்சு? ஏன்னா உன்னை தொட்டானோ ஃபஸ்ட் நைட்டில்? அதெல்லாம் இல்லை ஜிம்மன், நல்லா வேணா தான் இருக்கும். அவன் எதுவுமே பண்ணலை, இன்னைக்கு எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கான். என்ன சொல்கிறேன்? ஆமாம், நான் தான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனால் அவர் ரொம்ப என்னை தாங்கி பிடிச்சிருக்காரு தெரியுமா? என்னை எல்லா விஷயத்துலையும் பார்த்து செய்கிறாரு. சாப்பாடுலேருந்து ரூம்லேருந்து தொடவே இல்லை, என்னை சுண்டரை கூட தொடல. அவர் சொன்ன மாதிரி ரொம்ப சாஃப்டான டைப்பில் தான் இருக்கார். என்னை ரொம்ப தாங்கி பிடிச்சிக்கிறாரு தெரியுமா? அப்படியா? இந்த உலகத்தில் மாஃபியாக இருந்துட்டு இந்த மாதிரி டைப் பார்த்த ஒரே ஆள் இவர் மட்டும்தான் இருப்பார். நான் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அவரை. நான் ரொம்ப பயந்துட்டேன் அவரை பார்த்து.
ஒருவேளை உன்னை இப்படி நல்லா மாற்றிட்டு அவரோட மனசில் நீ இடம் பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா மாறிட்டானோ? நானும் அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் இல்லையே, அப்படி நடந்துக்கலையே. நல்லா எனக்கு அப்படி ஒன்றும் தோணலை. நல்லா தான் பார்த்துக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையாகவே லவ் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, கொஞ்ச நாள் போட்டோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். வா, கிளாஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளாஸையும் கவனிக்கிறான். இப்படியே டேஸும் ரொம்ப நாள் பாஸ் ஆகுது. லைக் 1 month ஆயிடுச்சு. இப்போ சண்டே போல் இருக்கும். இங்கே சுகா தான் ப்ராஜெக்ட் செய்யணுமே, ஆனால் திங்ஸ் இல்லை. அவர்கிட்ட கேட்கலாமா வெளில போகிறதுக்கு? சரி, கேட்போம். அப்படின்னு சொன்னதுக்காக அவன் ரூம்லேருந்து வெளில வரான். அவன் எல்லா இடத்தையும் தேடுறான். கிச்சனில், அதுக்கப்புறம் கார்டனில், எல்லாத்துலேயும் தேடுறான். அவன் இல்லை, லைக் இல்லை. லிவிங் ரூம்லேயும் தேடுறான். ஒரு வேளை ரூமில் இருப்பாரா? ஆனால் அவர் பெர்மிஷன் இல்லாமல் ரூமுக்கு போனால் தப்பு தானே. ஆனால் இன்னைக்குள்ளே செஞ்சு முடிச்சு நாளைக்கு சப்மிட் பண்ணணுமே. லேட்டாக பண்ணணும், நைட் வரைக்கும் ஆகும். போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதை தட்டுறான். தட்டான். உள்ளே இருக்கீங்களா? கேட்கல போலே. சரி, ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறான். அவன் ஓப்பன் பண்ணோடனே ஃபுல் ஷாக்கு. ஏன்னா அந்த ரூம் ஃபுல்லாக சுகாவோட பிக்சர்ஸாக இருக்குது. ஃபஸ்ட் டேலேருந்து கல்யாண பிக்சர் வரைக்கும் எல்லாமே இருக்குது. அவன் அதை பார்த்தோன்னே செம்ம ஷாக்காக பார்க்குறான். இதெல்லாம் இப்படி நானே இவ்வளோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்ததில்ல, இவர் கையில் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றி முற்றி பார்க்குறான். அங்கே இருக்கிறது எல்லாமே பார்க்குறான், ஒன்று விடாமல் பார்க்குறான். ப்ளஸ் அங்கே கூட இல்லை. ஆனால் வாஷ்ரூம் போயிருக்கான் போல். அது அவனுக்கு கேட்கல. இங்கே இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கான், சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஒரு இன்ச்சும் பார்த்துன்னுக்கான். இப்போ கரெக்டாக வாஷ்ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. ஆனால் இங்கே இந்த பிக்சர்ஸ் பார்த்தே மறந்து போயிருக்கான். இப்போ அதை பார்த்துட்டு இங்கே அது உங்களை பார்க்கறதுக்கு தான் ரூம் வந்தேன். சாரி, பெர்மிஷன் இல்லாமல் வந்தேன். அது ப்ராஜெக்ட் வாங்கணும். ப்ராஜெக்ட்காக திங்ஸ் வாங்கணும். அதுக்கு வெளில போகணும், அதுக்கு தான் வந்தேன். சாரி அப்படின்னு சொல்ல இங்கே தான் இது உன் ரூம் தான், இந்த வீடே ஒன்று தான். நீ எப்போ வேணால் வரலாம், எப்போ வேணால் போகலாம், சரியா? அது இருக்கட்டும். என்ன இவ்வளோ ஃபோட்டோஸ், அதுவும் ஃபுல்லாக எந்த இருக்குது? எப்போ எடுத்தீங்க? என்கிட்டயே இவ்வளோ ஃபோட்டோஸ் இல்லை. சொல்லியிருக்கேன்ல உன்னை ரோட்டில் பார்த்தேன்னு. உன்னோட காலேஜ் ஃபஸ்ட்டு டே ஐ திங்க். அப்போ தான் நீ அன்றைக்கி ஒரு நாள் ரோட் க்ராஸ் பண்ணும்போது நீ சிக்னலே பார்க்காம ஓடி வந்தல. அப்போ ஒரு கார் உன்னை முட்டுற மாதிரி வந்தது. இருக்கலாம், எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த கார் ஏந்து தான், நான் பின்னாடி தான் உட்காரிருந்தேன். என் டிரைவர் தான் ஓட்டினார். அப்போலேருந்து உன் பின்னாடி ஃபாலோ பண்ணியிருக்கேன். அப்பப்போ ஃபோட்டோஸ் எடுப்பேன். நீ அப்பப்போ திரும்பி பார்ப்பேன். யாரோ உன்னை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்துக்கு நீ ஜிம்மிக்கிட்ட சொல்லியிருக்க. நீயே திரும்பி பார்த்துருக்கே. அதை நான் தான் உன்னை ஃபோட்டோ எடுத்திருக்கேன். ஏன்னா உன்னை அவ்வளோ பிடிக்கும். என்னன்னே தெரில, உன்கிட்ட மட்டும் ரொம்ப அட்டாச்சாக, அப்சஷனாக, உண்மையிலே லவ்லாக இருந்தேன். சின்ன வயசில் தான் எனக்கு இந்த ஃபீல்லாம் வந்ததே இல்லை. உன்கிட்ட வந்தது, அதான் ஃபோட்டோஸ் எடுத்தேன்.
அப்போனா நான் தான் உங்களோட ஃபஸ்ட் லவ்வா? ஆமாம், நீ தான் என்னோடய ஃபஸ்ட் லவ். உங்களுக்கு என்னைய அவ்வளோ பிடிக்குமா? ரொம்பவே பிடிக்கும். நான் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் லவ் அண்ட் லாஸ்ட் லவ்வாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? அது உனக்கு ஃபஸ்ட் நைட்லேயே அந்த ஆசை வந்துடுச்சு. அப்படியா? அப்போது அப்படின்னு சொல்லிட்டு தான் கிட்ட போய் அவன் பட்டன் இருக்கும்ல, அந்த ஷர்ட் பட்டன்ஸ், அதில் அப்படியே அப்படியே வந்து விளையாடினுக்கான். அதில் நானும் அப்படி நினச்சா தப்பு இல்லைல்ல? புரியல. இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு என்னை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் முன்னாடியே வந்து அன்றைக்கி பேசிட்டு போனீங்களே, அப்போ என்னை வந்து கேர் பண்ணிக்கிறேன், என்னை வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கள்ல, என்னை காலேஜுக்கெலாம் அனுப்புகிறேன் அப்படிலாம் சொல்லும் போது நான் அவ்வளோ நம்பலை. உங்களை பார்த்து ரொம்பவே பயந்தேன். ஆனால் இப்போது என்னெல்லாம் கேர் பண்ணும்போது அந்த மைண்டு எப்படியோ மாறிடுச்சு. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா நானும் உங்களை லவ் பண்ணுறேன். இங்கே தேங்க்கு என்ன சொன்னே தெரில. என்ன சொன்ன? திருப்பி சொல்லு. நானும் உங்களை அப்படின்னு செம்ம டீப்பாக கிஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே எங்கேயும் பேக் கிஸ் பண்ணியிருக்கான். இப்போ வந்து இங்கே தான் அந்த கிஸ்ஸை பிரேக் பண்ணிட்டு இங்கே திருப்பியும் சொல்லு. நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் திருப்பியும் கிஸ் பண்ணுவீங்க. ஏன், நான் கொடுத்தா வாங்க மாட்டியா? வாங்கிப்பேன், ஆனால் உங்களுக்கு பொறுமை இல்லை, சாஃப்டாக பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படியா? எப்படி பண்ணணும்? நீ சொல்லித்தா, நான் பண்ணுறேன். அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப சாஃப்டாக கிஸ் பண்ண வரான். ஏன்னா அப்படியே அந்த அவனுக்கு ஏற்ற மாதிரி சாஃப்டாக கிஸ் பண்ணுறான். இப்படியே வந்து அந்த கிஸ் டீப்பாக போய் ஒரு மேக்கப் செஷனாக ஆகுது. ஸோ அதை நான் வந்து தனியாக ஒரு ஸ்பெஷல் பார்ட் போடுறேன்டா, இதுக்குன்னே ஒரு மேக்கப் செஷன் சொல்லிட்டு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் பார்ட் போடுறேன். இப்போ வந்து ஒரு 2 to 3 hours கழிச்சு, அதாவது எனக்கு அந்த செஷன் முடிய இப்போ 2 பேருமே நெக்டாக அந்த பெட்டில் படுத்துருக்காங்க. ஸோ இங்கே தான் பேபி பாய் பேபி பாய் சொல்ல, நீ என்ன இவ்வளோ சீக்கிரமாக என்னை ஒத்துக்கிட்ட? அது எப்படி? நேற்று கூட என்னை அவாய்ட் பண்ணிட்டு, என்னோடய ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணிட்டு சுற்றி தான் இருந்த சடனாக அதான் சொல்கிறேன்ல, ஃபஸ்ட்டு டேலேருந்து நான் என் மைண்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுச்சுன்னு. அது இன்றைக்கி ஃபுல்லாகவே மாறி உங்கள் மேலே லவ் வர ஆரம்பிச்சிச்சு. அப்படி நீ என்ன பார்த்து என் மேலே லவ் பண்ண? இந்த ஃபோட்டோஸ் தான். இந்த ஃபோட்டோஸ்லேயே தெரியுது என்னை எவ்வளோ அட்மைட் பண்ணிவிட்டு, என்னை நல்லா லவ் பண்ணிக்கிட்டு இந்த ஃபோட்டோஸ்லேயே தெரியுது. அதான் இவ்வளோ நாளாக ஒரு பர்சன் நம்மளுக்காக உயிரே கொடுக்குற அளவுக்கு லவ் பண்ணுறவங்கள வெயிட் பண்ண வைக்கக்கூடாதுல்ல. ஸோ அதான். அப்போனா இந்த ஃபோட்டோஸ் பார்க்காம இருந்தேன்னா இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணியிருப்பேன், என்னை வெயிட் பண்ண வச்சுருப்பேன். இருக்கலாம். இல்லைனா உங்கள் லவ் அண்ட் கேரில் இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிருக்கும். ஆனால் I love you, baby boy.
ஐ லவ் யூ டூ டேடி. ஆ என்ன சொன்ன? நீ ஃபஸ்ட்டே கேட்டிருக்கணும். நான் திருப்பிலாம் சொல்ல மாட்டேன். பேபி பாய், ஒரே ஒரு தடவை சொல்ல, திருப்பி சொல்ல. சரி, ஒரு தடவை தான் சொல்லுவேன். ஐ லவ் யூ டேடி. ஆ கேட்க நல்லா இருக்கு. நான் எப்போவுமே திருப்பியும் சொல்லணும். ஐ லவ் யூ. இங்கே திருப்பி சொல்லு. ஐ லவ் யூ டேடி. சரி சரி போதும், தூங்கு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஓகேடா, நான் இதோட நிறுத்திக்கிறேன். அண்ட் இந்த பாட்டு எப்படி இருந்துன்னு சொல்லுங்கள். நான் ஸ்பெஷல் பார்ட் சீக்கிரமாக போடுறேன். அண்ட் சாரிடா, நான் 2 ஷார்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டேன். அதே மாதிரி நான் சீக்கிரமாக ஸ்பெஷல் பார்ட் போடுறேன். ஓகேங்களா? அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். ஓகேங்களா? பை டா செல்குட்டீஸ்.